அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது உலகத்தை திரும்பி பார்க்க வச்ச 3 விஷயம். 1, இந்தியாவின் பிரிவு. 2, குமாரி கண்டம் உருவாக்கம். 3, பலஸ்தீன் பிரச்சனை. அது 3மே உலக மக்களை திரும்பி பார்க்க வைத்தமை. இதில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கவும் ஆனால் இன்னமும் விருப்படாமல் இருக்கிறது எங்கள் பலஸ்தீன் பிரச்சனை விவகாரம். பலஸ்தீன் பிரச்சனை எப்போதான் முடிவுக்கு வருந்து உலக மக்கள் விடவும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டு இருப்பது அமெரிக்காவை அடித்து உதைக்கும் இஸ்ரேலை முடக்க வைக்கும் நாள் எப்போ வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருப்பது நம்ம அரபு மக்களும் முஸ்லீம் மக்களும் சேர்ந்து பார்த்து கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் சொல்கிறேன், இந்தியா ஸ்ரீலங்கா இப்படி தான் ஜாயிண்டாக இருந்துச்சு ஆயுத கட்டத்தில். அதுக்கு பின்னால் தான் இது செஞ்சிச்சு. ஆனால் குமாரிக்கான இவ்வளோ பெரிய பரபரப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே, எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் பக்கத்தில் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க தவிர தூரத்துலாம் கண்டுபிடிச்சாங்களா? அப்படியே குமாரிக்கண்டம் இருந்திருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் மேலே மோதின பின்பு அந்த அதிர்ச்சியில் ஒரு நகரம் குமாரி கண்டம் உருவாகிக்கலாம். மற்றபடி இந்தியாவில் சேர்ந்து வர சொல்லப்படாது. இன்னொன்று பார்த்தாங்க, இன்னொரு இதில் ஒரு லிஸ்ட்டில் குமாரி கண்டம் என்று ஒரு சின்னராக பிடிச்சி காட்டிட்டு மெஹன் கண்டம் என்று இன்னொரு கண்டம் இருந்ததாக இன்னொரு ஆய்வாளர் சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா எத்தனை கண்டம் தான் கொண்டு வந்தீங்க? ஆல்ரெடி 5 கண்டம் இருக்குது. குமாரி கண்டம், மேகரி கண்டம், இன்னும் எத்தனை பேரை கண்டத்தை கொண்டு வர போறீங்கன்னு இது தெரியவில்லை. ஆனால் இதில் அவங்க 7 கண்டங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படியும் மேற்பரப்பளவு அந்த ஒரு குரங்கை வச்சு இவ்வளோ இருக்கிற இந்த குரங்கு கூட்டத்தாலாம் இவ்வளோ கண்டங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கும் குமாரி கண்டம் சொல்லிட்டு ஒன்றை பெருசாக உருவாக்கிட்டு வாருங்களே. ஆனால் இந்தியா எங்கிருந்து வந்தவங்க தெரியுமா? இந்தியாவோட இலங்கை சேர்ந்து பார்த்துக்கான ஆதாரம் இலங்கையும் இந்தியாவும் ஜாயிண்டாக இருந்து அந்த 2 ஊர்கள் அழிஞ்ச ஆதாரத்தை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். அந்த புகைப்படம் 6 சொச்சத்தில் நான் எடுத்தது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது இன்னொன்று குமாரி கண்டம் அப்படின்னு இருக்கலை. அப்படி இருந்திருந்தால் அந்த இந்தியா அமெரிக்காவோட அந்த காலத்தில் ஜாயிண்டில் இருந்தது. அந்த கால பகுதியில் தான் இந்தியா குமாரி கண்டம் சொல்கிற அந்த ஏரியாவுக்கு பேர் வந்துச்சு. அந்த டைமில் இந்தியாவில் சில இடங்களை குமாரி கண்டம் என்று பேர் எழுதப்பட்டிருக்கலாம். இதுபோல் இந்தியா அந்த ஏரியா விட்டு பிரிந்து அந்த பின்னால் அங்கே குமாரி கண்டத்துக்கு அதுக்குரிய இருந்த நாடுகள் விலகி வந்தனால அந்த குமாரி கண்டம் சொல்கிற பேரை அவங்க மாற்றி சுருத்திக்கலாம். சரிங்களா? அந்த கண்டத்தை அவங்க மாற்றிக்கலாம். அதனால தான் குமாரி கண்டம் இன்னமும் மக்கள் அதிர்ச்சி ஆகி கொண்டு இருக்கிறீங்க. முன்னாடி இந்த காலப்படையில் குமாரி கண்டம் புதுசாக உருவாகிக்கலாம். தண்ணியிலேருந்து ஒரு இது கிளம்பிக்கலாம். தவிர ஒரு கண்டத்தை மற்றபடி இந்தியாவில் சேர்ந்து வாழ்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. சரியா? 23 வயசில் நீதிபதி ஆகின 23 வயசு இளைஞி. இதை தொடர்ந்து நான் உங்களோட இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஃபஸ்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். திங்கட்கிழமை சந்திப்பேன்.